ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் பொண்ணோடைய பார்ட் 25 தான் பார்க்க போகிறோம். அதாவது கடைசி பாகம் தான் பார்க்க போகிறோம். சரி, அவங்க டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே வில்லனும் ஹீரோயினும் நேருக்கு நேர் பார்த்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் செம கோவம் வெறியா இருக்குது. வேகமாக ஹார்ட் பீட் துடிக்க நம்ம ஹீரோயின் வில்லனை அவ்வளோ கோவமாக பார்த்து நிற்கிறாங்க. மங்கோலியா அம்மாவுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல இல்லையா, உன்னுடைய சாவு என் கீழே தாண்டா அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே வில்லனை எரிச்சிருவாங்க போல. அப்படி பார்த்துட்டு இருக்க, வாங்க மேடம் நம்சுன், இதுதான் உங்க உண்மையான நேமா இல்லை வேற எதுவும் நேம் வச்சிருக்கீங்களா? அந்த நேமுக்கு பின்னாடி வேற எதுவும் வரலாறு வேற இருக்குதா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும்ல. நல்லா பால் டப்பா சைஸ்ல இருந்துக்கிட்டு சியோன்னு என் கூடவே இருந்து நம்ப வச்சு சிறப்பா செஞ்சுட்டல்ல. என்ன நீ என்கிட்ட நேரடியா மோதிருந்தா கூட நான் உன்னை விட்டுருப்பேன், முதுகுலையா குத்திட்டல்ல. ஸோ உன்னை அவ்வளோ ஈஸியெல்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பேசியே கொண்டுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் மங்கோலியன் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற பயத்துல என் அம்மா நல்லா தானே இருக்காங்க, அவங்கள நீ எதுவும் பண்ணல தானே அப்படின்னு கேட்க, நான் இதுவரை ஒன்றும் பண்ணல, உன்னுடைய அம்மாவை நீ தான் பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன், நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து தான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த கிஃப்ட்டில் ஒரு குட்டி பாம் இருக்குது, அந்த பாம் குட்டி தான், ஆனால் வெடிச்சதுன்னா சுற்றி இருக்கிற ஊரே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஹீரோயின் ஏற்கனவே பயமாக தான் இருக்குது. இதை கேட்டதுமே அழுது, என்னுடைய அம்மாவை விட்டுரு, நான் தானே உன்னுடைய ப்ராப்ளம், உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, மற்ற யாரையுமே இதில் இன்வால்வ் பண்ணாத, அவங்கள விட்டுரு அப்படின்னு கேட்க, என் கையில் எதுவும் இல்லைம்மா, உங்கள் அம்மாவை நீ தான் காப்பாற்றணும், அதுக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி குட்டி பாக்ஸ் எடுத்து போடுறான். ஹீரோயின் அதை எடுத்து என்னடான்ற மாதிரி பார்க்க, இது புது ட்ரக், உனக்கு நான் வைக்க போகிற லாஸ்ட் டெஸ்ட்டு, இந்த ட்ரக் ஃபுல்லாக நீ சாப்பிடணும், சாப்பிட்ட அடுத்த செகண்டு உன்னால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, அதுக்கான தண்ணியும் நான் பாட்டிலில் உன் முன்னாடியே வச்சிருக்கிறேன் பாரு. ஆனால் என்ன, அதை எடுத்து நீ குடிச்சு உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க நினச்சா உன்னுடைய அம்மா அடுத்த செகண்ட்லேயே பாம்பில் வெடித்து சதறிடுவாங்க. ஏன்னா பாம்பை ட்ரிகர் பண்ணுற கீ பாட்டிலுக்கு அடியில் தான் இருக்குது, நீ பாட்டிலை டச் பண்ண அடுத்த நொடி பாம் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு ஒரு புது டாஸ்கை கொடுக்குறான். இதை நான் பண்ணுறேன், ஒருவேளை நான் தண்ணி குடிக்காம 1 மணி நேரம் சமாளிச்சிட்டேன்னா நீ என்னுடைய அம்மாவை உயிரோட விட்டுருவ தானே, நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்க, முதல்ல நீ உயிரோட இருக்கியான்னு பார்க்கலாம், 1 ஹவர் தண்ணி குடிக்காமலாம் இருக்க முடியாது, நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் உன்னுடைய அம்மாவை பற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டான். அப்படியே போகாமல் கதவுலையும் ஒரு பாம் வந்து செட் பண்ணிட்டான். இவளுக்கு தான் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது இல்லையா, ஒருவேளை நம்ம வச்ச டெஸ்ட்டில் சாகலைன்னா இந்த பாம் வெடிச்சு சாகட்டும் அப்படின்னு ஹீரோயினை கொன்னே தீரணும்னு ஒரு முடிவில் தான் இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் தொண்டையெல்லாம் கவுற மாதிரி இருக்குது, நெஞ்செல்லாம் எரியுது, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, கதறி அழுகிறாங்க, சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. அவளை மறந்து தண்ணி பாட்டில் எடுக்க தான் போகிறாங்க. ஆனாலும் கான்சியஸ்க்கு வர முடிஞ்ச அளவுக்கு முக்கி பார்க்குறாங்க, ஆனால் முடியலை. அப்படியே தரையோடைய தரையாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கத்தி கதறி அழுகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வலி இருக்குது, கான்சியஸ் இல்லாத அளவுக்கு சோர்ந்து போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்தவில்லை வீடியோ எடுத்து ஹீரோயின் அம்மாவுக்கு அனுப்பிடுறான். ஹீரோயின் அம்மா அங்கே பிரெட் சாங்க விடுற மாதிரி இல்லை, அவனும் உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை. ஒன்று ஹீரோயின் அம்மா அவங்களாவே வில்லனை கண்டுபிடிச்ச மாதிரி இவனையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா, இல்லை அந்த பிரெட் சாங்காவது சொல்லித்தலையணும், அவன் யாரு என்ன வேலை பார்க்குறான்ற மாதிரி ரெண்டு பேரும் திருந்துற மாதிரி இல்லை. கரெக்டாக நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு வில்லன் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. இந்த டைமில் அதை பார்த்தா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்படி என்ன வீடியோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே துடிச்சு செத்துட்டு இருக்கிற வீடியோ. அதை பார்த்ததுக்கே ஹீரோயின் அம்மா துடிச்சு போகிறாங்க. பசங்களுக்கு ஏதோனா ஹீரோயின் அம்மா எந்த அளவுக்கு துடிச்சு போயிடுவாங்கன்றது அந்த தம்பிக்காரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே பார்த்துருப்போம் இல்லையா, இப்போ அதை விட 100 மடங்கு அதிகமாகவே பயந்து போகிறாங்க. உடனே பைக் எடுத்துட்டு செம ஃபாஸ்ட்டாக அழுதுகிட்டே ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஃபோன் பண்ணி, நாம்சூன் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கிறா, அவளை நம்ம உடனே காப்பாற்றி ஆகணும், கொஞ்ச நேரம் ஆனாலும் ரிஸ்க் தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல, அவன் இவங்களுக்கு மேலே பயந்து அழுகிறான். உன்னை நான் தனியாக அனுப்பிட்டேனே, அனுப்பியிருக்க கூடாது, நான் உன்னை காப்பாற்ற வருவேன் எப்படியாவது அப்படின்னு இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டே போக, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கான்சியஸ் இல்லாத அளவுக்கு டயர்டாகி கண்ணை மூடி சோர்ந்து போயிட்டாங்க. ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளால் முடியலன்னதும் ஹீரோயின் அம்மாவுக்கு அதே எஃபெக்ட் வருது. அவங்களாலையுமே நிற்க கூட முடியல. எந்திரிச்சு போய் ஹீரோயினை காப்பாற்றணும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. அப்படியும் எப்படியோ தட்டு தடி மாதிரி விழுந்து எழுந்து அழுதுகிட்டே எந்திரிச்சு போய் ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து அதை எடுத்து எல்லா தண்ணியுமே குடிக்கிறாங்க. தண்ணியினாலே குளிச்சிடுறாங்க, ஆனாலையும் நிற்க கூட முடியல. இருந்தாலும் தண்ணி கூட போராடிட்டு இருக்காங்க. இவங்க தண்ணியை குடிக்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த சைடு கொஞ்சம் நார்மல் ஆகுது, வலியெல்லாம் குறையுது, ஆனால் மயக்கமாகிற நிலைமைக்கு தான் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினுடைய பாட்டியம்மா தான் காட்டுறாங்க. பாட்டி பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து, கடவுளே சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த தடங்களும் வராமல் நடக்கணும், கூடவே இருந்து எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாட்டிமாவுக்கு அந்த கனெக்ஷன் வந்து இவங்களுக்கும் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குது. மனுஷனை நிம்மதியாக கோவிலுக்கு கூட நான் பெத்ததுங்க போக விட மாட்டேங்குது, அதுக்குள்ளே என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வந்திருக்குங்களோ அப்படின்னு திட்டுக்கிட்டே ஹீரோயின் அம்மாவுக்கு கால் பண்ண, கான்சியஸ் இல்லாமல் கடந்த நம்ம ஹீரோயின் அம்மா ஃபோன் சத்தம் கேட்டதுமே பட்டுன்னு எந்திரிச்சு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து பேசலை, ஒரே அழுக. ஸோ இதை கேட்டதுமே பாட்டிமாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, நீ அழுற
அழுறதுக்குலாம் நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல. இப்போ என்ன விஷயம், அழாம சொல்ல போறியா என்ன அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் அம்மா எல்லாத்தையுமே சொல்ல, நாம்சூன் பெரிய ஆபத்தில் இருக்கிறா. அந்த ரியோ அவளுக்கு ட்ரக் கொடுத்து தண்ணி குடிக்க விடாம பண்ணிட்டான். தண்ணி இல்லைனா அவள் உயிரோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் அவளை காப்பாற்றலான்னு எவ்வளோ தண்ணியை குடிச்சு பார்த்துட்டேன், ஆனாலும் சரியாகலை. என்னுடைய எனர்ஜியும் குறைஞ்சிட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி நாம்சூனை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறியால. பாட்டியம்மா என்கிட்ட சொல்லிட்டல, இனி உனக்கு கவலையே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சிங்கம் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, பொறுத்திருந்து நடக்க போகிற சம்பவத்தை மட்டும் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா பாய் ஃப்ரெண்டுக்கு தலையே சுற்றி போயிடுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்டு நிற்க, பாட்டியம்மா நான் இதுவரை யார் மேலேயும் உங்கள் மேலே வச்ச அளவுக்கு அனுபவிச்சதில்லை. நீங்களும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க. உங்கள் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழணும்னு தான் இப்போ வர நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் இப்போ அது நடக்குமான்னு கூட தெரியல. நான் இதுவரை பண்ணாததை, என்னுடைய லைஃப்பில் எடுக்காத பெரிய ரிஸ்க்கை நான் எடுக்க போகிறேன். என்னுடைய ஸ்ட்ரென்த்தை 100 இல்லை 1000 மடங்கு அதிகமாகவே யூஸ் பண்ண போகிறேன். என்னுடைய உயிருக்கு ஆபத்து வர 100% சான்ஸ் இருக்குது. நான் திரும்ப வரலன்னா என்னுடைய இழப்பை நீங்கள் தாங்கிக்கணும். உங்களை காதலிச்சதே எனக்கு போதும், அதை நினச்சி என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசேன். இதை கேட்ட பாய் ஃப்ரெண்ட் வந்து பதறி போகிறாரு. என்னது நீ திரும்ப வர மாட்டியா? நீ திரும்ப வரலன்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் என்ன உன்னுடைய பின்னாடியே அனுப்பி வச்சிருவாரு. நீ அப்படிலாம் பேசக்கூடாது, நீ என்கிட்டயே திரும்ப வந்துருவல்ல அப்படின்னு பின்னாடியே ஓட, வேணாம் என்னை ஃபாலோ பண்ண வேணாம், நான் போகிறது ஒரு வழி பாதை, அதில் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு அவரை விட்டு போக மனசும் இல்லாமல் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எங்கடா போகிறீங்க, அப்படி என்னடா ரிஸ்க் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய புத்தர் சிலைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்று என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் குடும்பத்தில் யார் உயிருக்கும் என்ன ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, என்னுடைய உயிரை எடுத்துக்கோ, நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை என்னுடைய உயிரை கொடுத்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சாமி கிட்ட சபதம் எடுத்துக்கிட்டு என்னதான் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே அலைக்கா புத்தர் சிலையவே தூக்கிடுறாங்க. அது இருக்கிற வேட்டுக்கு புத்தர் பாத அளவுக்கு தான் பாட்டியமாகவே இருப்பாங்க. ஆனால் அதையே ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தூக்கிட்ட அந்த கனெக்ஷன் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் அட் அ டைமில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி பட்டுன்னு முழிச்சிட்றாங்க. கண்ணு முழிச்ச வேகத்தில் ஹீரோயினுக்கு இருந்த வலி எல்லாமே போக இவங்களுக்கும் எல்லா எனர்ஜியும் கிடைச்சி தீயா மாறி ஒரு செகண்டில் கதவெல்லாம் உடச்சி போட்டுட்டு செம்ம வெறியா இருக்காங்க. அந்த பாமை வேற பார்த்துட்டாங்க. இருந்த வெறியில கதவோட சேர்த்து அந்த வானத்துக்கே போய் அங்கேயே பாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. பயங்கரமாக கத்துறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கர கோவம் வந்து ஏறிட்டு இருக்குது. ஆனால் பாட்டிமாவுக்கு தான் பாவம் என்னாச்சுன்னு தெரியல. புத்தர் சிலையை தூக்கிட்டு அதை கீழே வச்சதுமே சுற்றி அந்த ஊரே தெரியாத அளவுக்கு புகை மூட்டமாக மாறிடுது. ஹீரோயின் மறுபடியும் வில்லனுக்கு எமனா வந்ததை பார்த்துட்டு இருந்த வில்லன் இவனுக்கு அதுக்கு மேலே வெறியாக இவனும் ட்ரக் எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பவரோட அவளுடைய முன்னாடி வந்து நிற்கிறான். நீ ஏன் கையால் தான் சாகணும்னு எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி தூக்கி தூக்கி எறிகிறான். அவன் எரிஞ்ச வேகத்தில் ஹீரோயின் தூரமாக ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க. அதோட விடாம அவளுடைய தலையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டே போய் மறுபடியும் ஒரு கம்பியில தூக்கி வீசிடுறான். வெயிட்லெஸ் பந்து மாதிரி அவளை கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லாம அவளை போட்டு பந்தாடிட்டு இருக்க, உன்னுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ராட் எடுத்து அவன் மேலேயே வீச ஹீரோயின் நல்லாவே அதை பிடிச்சி என் கதை இல்லை உன்னுடைய கதை தான், அதுவும் என்னுடைய கையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு டயலாக்லாம் பேசி திரும்பி அதை அவன் மேலேயே எரிய வில்லன் நின்று சிரிச்சிட்டு இருக்கிறான். டேய் என்னடா மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ராட் அவனுடைய வயிற்றுக்குள்ள இறங்கிட்டுன்னு. வில்லன் அதை மெதுவா வெளியில எடுக்கிறான். ரத்தம் வேற குடங்குடமா வெளியில போகுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வில்லனை அரெஸ்ட் பண்ண வந்துட்டான். வில்லன் ஸ்பாட்லயே பிளானை யோசித்து அந்த ராடை ஹீரோயின் மேல தூக்கி எறிய ஆல்ரெடி ஏகப்பட்ட அடி, இப்போ இது வேற இல்லையா, ஸோ மயங்கி கீழே விழவும் ஹீரோ டைவர்ட் ஆகி ஹீரோயினை பார்க்க போக இந்த கேப்ல வில்லன் வந்து எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ கூட ஹீரோயின் அவளை பத்தி யோசிக்காம என்னுடைய மங்கோலியன் அம்மா போன ஃபிளைட்ல ஒரு பாம் இருக்குது, சீக்கிரமா அவளை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்ல ஹீரோ எப்படி ஹீரோயினை விட்டுட்டு போவான். அவன் டீம் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி ஃபிளைட்ல எல்லாரையுமே அலர்ட் பண்றாங்க. எல்லாரும் பதறி அடிச்சு உயிர் மிஞ்சினா போதுண்டான்னு சொல்லி செம ஃபாஸ்டா வெளியில இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே போறான். ஏன்னா எப்பவும் சுட்டியா வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயின் இப்போ மூச்சு பேச்சு இல்லாம உயிர் பழைப்பாளானே தெரியாத மாதிரி இருக்கால்ல. இந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பாமை பத்தி தான் கேட்கறாங்க. அது ஒரு பெரிய கவர்ல தான் இருக்கும், ஒரு பேசஞ்சர்ஸ்க்கு கிஃப்டா இருந்தது, கிஃப்ட் ட்ராப் பண்ணி இருக்கும் போல அப்படின்னு அடையாளம் சொல்ல ஃபிளைட்ல உயிரை கையில பிடிச்சிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த அரைக்கி லேடியை காமிக்கிறாங்க. அவ வந்து ஒரு ஃபோன் பண்றா. நம்ம ஹீரோயின் ட்ரக் சாப்பிட்டது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ ஆன்டிடோட் ரெடி பண்ண வைக்க சொல்லியிருப்பான். இங்க ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு ஆன்டிடோடும் இல்லை, லேடிக்கும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல அதை ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னு யதார்த்தமா கேட்க அது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், அப்பதான் அதோடைய பவர் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா வில்லன் சியோ அடிக்கடி அந்த ஆன்டிடோட் எடுப்பானே, அப்போ இது கண்டிப்பா
டூஹோ கம்பெனில தான் இருக்கும் அப்படின்னு செம்ம ஃபாஸ்டா போறான். அடுத்த சீன்லயே பாட்டிமாவை தான் காமிக்கிறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு உயிரே போயிடுது. தட்டி தட்டி எழுப்ப பாக்குறாரு. ஆனா பாட்டி வந்து எந்திரிக்கவே இல்லை. பயம் வேற அதிகமாகிட்டே போகுது. பாட்டியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓட்டுறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்றாங்க. இங்க திரும்ப கூட முடியாத அளவுக்கு பரபரப்பா இருக்க திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஒரு கப்பலை தான் காட்டுறாங்க. கடல்ல இருந்து ஏதோ வானவெடி மாதிரி வேற ஏதோ வானத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. பேத்தியும் பாட்டியும் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அடுத்தது ஹீரோயின் அம்மா தான் ஒரு காலி லேண்ட்ல அனாதையா கிடக்க நல்ல வேலையா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவங்களையும் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. 3 பேருக்கும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஆன்டிடோட் தேடி வேரோஸ்க்கு வரான். அங்க ஹீரோயினுடைய அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எதிரியா இருந்திருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண நாட்டுல நல்லவங்க இருக்கீங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடம் விடாம மூளை முடுக்கு எல்லாமே தேடுறான். கண்டுபிடிக்கவே முடியல. எப்படியோ ஒரு இடத்துல சடனா பாக்குறான். டவுட்லயே போய் கதவை திறக்க அங்க இருக்கிறது ஏகப்பட்ட ஆன்டிடோட். இதை பார்த்ததுமே ஹீரோக்கு தலை சுத்தி போயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த லேடிக்கும் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு பலார்னு ஒரு அறை வச்சு இவ்வளோ நாளா கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு பெரிய லாயர் மாதிரி நீதி கேட்க அவளை இழுத்துட்டு போக அதுக்குள்ள போலீஸ் டீம் வந்து 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலை காமிக்க பாட்டிமாவுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பொழைக்கிற மாதிரி இல்லை. பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பார்க்க முடியல. அப்படியே வெளியில வந்து கதறி கதறி அழுகிறாரு. இதை பார்த்த பாட்டியோடைய ஹஸ்பண்டுக்கே கண் கலங்கிறதுனா பாருங்க. ஆனா இந்த சைடு எப்படியோ ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் நார்மலாக எந்திரிச்ச வேகத்துல ஹீரோயினை பார்க்க போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஆன்டிடோட் கொடுத்து ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திட்டான். ஹீரோயின் அம்மாவுக்கும் அவனுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துட்டான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல மோஃபியோ டீம் வேற கண்ணில் விளக்கண்ணையை ஊத்தி வில்லனை தேடிட்டு இருக்காங்க. வில்லன் எங்க போவான்? அந்த பாக்ஸிங் கிரவுண்ட்ல வயிற்றுல கட்டு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு பவல் டீம்ல இருந்து ஒரு போன் கால் வருது. உன்னை வளர்த்து விட்டதே நாங்க தான். நீ எங்களையே தீர்த்துக்கிட்ட நினைச்சிட்டல. நீ எங்க இருக்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. கொஞ்ச நேரத்துல உனக்கு இருக்குது. அதுக்குள்ள உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல வில்லன் ரியாக்ட் பண்ணவே இல்லை. தவம் இருக்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அவனுங்க அடுத்தது நம்ம லிஸ்ட்ல உள்ள எந்த அக்யூஸ்ட பிடிக்க அப்படின்னு இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டு கிளம்ப கோடிங் புலியும் அந்த டாக்டரும் தனியா தான் இருக்கிறாங்க. கண்ணாடிக்காரன் கோடிங்ல தான் எக்ஸ்பர்ட்னு பார்த்தா அந்த டாக்டரை போட்டு ஒரு வழியாக்கிட்டான். வில்லன் இருக்கிற இடத்த நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அவனை பஞ்சராக்கி பாக்ஸிங் ஜிம்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய அம்மா பாட்டியம்மாவை தான் பார்க்க போறாங்க. பாட்டி இந்த டைமாவது பாடி ஆகிடும்னு பார்த்தா நான் இன்னும் 10 ஜென்மம் கூட இருப்பேன், எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லி பழச்சிட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட பாய் ஃப்ரெண்ட் வேண்டின சாமியெல்லாம் இருக்கீங்க, என்னுடைய உயிரை எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு பாட்டியோட ஹஸ்பண்ட் முன்னாடியே உட்காந்து சொல்லிட்டு கிளம்ப பாட்டியம்மா ஹஸ்பண்ட் நீங்க தான் அவளுக்கு என்னை விட சரியான ஆளு, நல்லா இருங்கடா, இதுக்கு மேல வேற என்ன சொல்ல அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டான். கண் முழிச்சு பார்த்ததுமே ஹீரோயின் பக்கத்துல இருக்க அவ ஃபர்ஸ்ட் மாதிரி சுட்டித்தனமானதும் அவளை ஹக் பண்ணி நீ என்கிட்ட திரும்ப வர மாட்டியோன்னு நினைச்சிட்டேன், அந்த அளவுக்கு நீ கான்சியஸ் இல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்ல நான் தான் உன்கிட்ட திரும்ப வந்துருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தானே போனேன், அப்புறம் எதுக்கு நீ பயந்த, நான் உன்னுடைய சுட்டி பொண்ணு, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருந்து உன்னுடைய உயிரை வாங்கிட்டே இருப்பேன் சரியா, அதான் எனக்கு இனிமேல் வேலையே அப்படின்னு அவனை சில் பண்ண. இந்த டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுக்கு கால் பண்ணி வில்லன் இருக்கிற இடத்த சொல்லிட ஹீரோவும் ஹீரோயினும் அகைன் ஃபுல் எனர்ஜியோட வில்லனை தேடி போக நம்ம ஹீரோயின் நான் தான் காரை டிரைவ் பண்ணுவேன், நான் தான் லைசன்ஸ் கூட வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் தெய்வமே, நாம இன்னொரு நாள் பொறுமையா போகலாம், இப்ப வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ கேட்குற மாதிரி இல்ல, என்னவோ பண்ணு நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட அப்படின்னு ஹீரோ பயந்துக்கிட்டே அவ கூட போறான். அடுத்த சீன்லயே வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் எந்த ஒரு பிளானும் இல்லாம அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு புது பையன் உள்ள வர இந்த வில்லன் அவனை ஆச்சரியமா பாக்குறான். யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம வில்லனும் அவனுடைய ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி அதுல 2 பேரும் சீக்கிரமே நம்ம அந்த பவல் டீமை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இதுதான் நம்ம வில்லனுக்கு ரொம்ப பிடிச்ச அவன் அடிக்கடி நினைச்சு பாக்குற அந்த ஃப்ரெண்டுன்னு. ஸோ வில்லனுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ இருக்கியானோ அப்புறம் ஏன் என்ன பார்க்க வரல, உன்னை பார்த்ததும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு இதுவரை நம்ம பார்க்காத மாதிரி வில்லன் ரொம்பவே கைண்டா இருக்கிறான். அப்போ அந்த ஃப்ரெண்டு நான் ஒரு நாள் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி மோஃபியா டீம்ல இருந்து தப்பிச்சு தான் போனேன், ஆனா மாட்டிக்கிட்டேன், அதுல இருந்து அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு தான் என்னுடைய வேலையை கொடுத்துருக்காங்க, உன்னை கொண்டுட்டு வரணும் அதுதான் அப்படின்னு சொல்லி வில்லன் முன்னாடி கண்ணை காமிக்க வில்லன் பாவம் கண் கலங்கி போயிட்டான். அவனே ஆல்ரெடி நம்பி ஏமாந்து போய் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த நிம்மதியில இருந்தா அதுக்குள்ள இவனும் இப்படி பண்ணிட்டானே, ஆல்ரெடி நான் செத்துட்டேன் 2 டைம், ஒன்று என்னுடைய அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போனது, அப்புறம் நான் நம்பின ஒரு பொண்ணு என் கூட இருந்தே என்னை ஏமாத்திட்டா, அதுக்கப்புறம் வெறும் கூடாதான் சுத்திட்டு இருந்தேன், இப்போ நீ உன்னுடைய ஆசைக்கு என்ன மொத்தமா சாவடிச்சிட்ட அப்படின்னு சொல்ல அவன் மனசு மாதிரி கண்ணை வில்லன் கிட்டே கொடுத்துட்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு படையே கூட்டிட்டாங்க போக வில்லன் தனியா நின்றுட்டு இருக்க, சுத்தி ஒருத்தன் விடாம எல்லாரும் கண்ணை வச்சு நிக்க நம்ம வில்லன் ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அவனையே சுட்டுக்கிறான். ஹீரோயின் அளவே செஞ்சிட்றா, என்னதான் அவன்
அவன் வில்லனா இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட அவன் நல்ல பையனா தானே இருந்திருப்பான். அதனால இவளுக்கும் கஷ்டமா இருக்குது. அடுத்த செகண்ட் பிரஸ் போலீஸ்னு எல்லாரும் வர அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்குது. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்லிட, நான் உங்ககிட்ட இந்த கேஸை கொடுத்தது 1000 டைம்ஸ் நல்லது, வேற யாரும் இந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே லேடி கிம் அண்ட் வில்லனுடைய பாடி கார்டை தான் காட்டுறாங்க. வில்லனும் இப்போ இல்ல, அடுத்தது இவங்க கிட்ட தானே எல்லாத்தையும் விசாரிக்கணும். ஸோ 2 பேரையும் கேள்வி மேல கேள்வி கேட்டே கொள்றாங்க. ஒரு வழியா தொலைஞ்சு போன கமிஷனரை தேடி சேஃபா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அப்பாடா, ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சது. ஆனா இன்னும் டூகோவை வேற அழிக்கணும், அதுக்கு இன்னும் எங்கெல்லாம் ஓடணுமோ அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அடுத்த பிளான் யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு டாக்டர் தூக்கிட்டு வந்த ஸ்டேஷனரி ஷாப் தான் ஞாபகம் வருது. அங்க போனா கண்டிப்பா கூண்டோட உங்களை பிடிக்கலாம் அப்படின்னு அந்த பிளேஸ்க்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஒருத்தனை வச்சு செம காமெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஷாப் ஓனர் கிட்ட பேச வச்சு அவர் எப்படியோ டைவர்ட் பண்ணி அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அந்த டவுட்ஃபுல்லான ரூம்குள்ள போறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த டப்பாவை ஆன்டிடோட் இருக்குது. அதை அப்படியே நம்ம ஹீரோக்கு வீடியோல ஷோ பண்ண அந்த ஷாப் ஓனரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினுடைய அம்மா அந்த டாக்டரை கூப்பிட்டு மண்டை கழுவுறாங்க. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ ஏன் இந்த நிலைமையில இருக்கிற? எப்படியும் நாளைக்கு மார்னிங்ல இருந்து நீ ஜெயில் சாப்பாடு தான். நீ சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு கேள்விப்பட்டேன். இப்பவும் அதே அனுபவிக்க போறியா என்ன? அதான் அந்த ரியோசியோ பண்ண வேண்டாத வேலைக்கு அவனை சுட்டு சாகிற நிலைமைக்கு வந்துட்டான். உனக்கு அடுத்தது என்ன ஆக போகுதோ அப்படின்னு நக்கலா பேச கடுப்பான அந்த டாக்டர், ரியோவை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நாங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம் தெரியுமா? அநியாயமா ஒருத்தனை கொண்டுட்டீங்களே பாவீங்களா அப்படின்னு எமோஷனல் ஆகி கத்துறாரு. நம்ம ஹீரோயின் அம்மா இதை கேட்டோன்னு டென்ஷன் ஆகி, போதும் பேச்ச குறடா, பண்றது ஃபுல்லா 420 வேலை, இதெல்லாம் நியாயம் தர்ம வேற பத்தி நீ பேசுறியா? கம்முன்னு இருந்துக்கோ அப்படின்னு அவனை திட்டினாதான் அவன் அடங்கிடுறான். நான் ஒரு நோபல் பிரைஸ் அவார்டுக்கு தான் ஒருத்தனை தேடிட்டு இருந்தேன். உன் அளவுக்கு பெஸ்ட்டை நான் யாரையுமே பார்க்கல. சரி, அதை உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ஜெயிலில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறிய. உன்னுடைய இஷ்டப்பா, அதோடைய வேல்யூ மில்லியன் கணக்கு, உனக்கு அது கொடுத்து வைக்கல. சரி, நான் வேற யாராவது தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மண்டையை கழுவ அவன் பணத்தை பார்த்ததுமே வாய்ப்பிழந்து மேடம் கேட்ட ட்ரக் ஆன்டிடோட் அதுக்கான எல்லாத்தோடைய ஃபார்முலாவையும் சொல்லிட்டான். இதுதான் எனக்கு வேணும்னு ஹீரோயினுடைய அம்மாவும் தந்திரமா வந்த வேலையை முடிக்க அவங்க அசிஸ்டன்ட் ஒருத்தன் கால் பண்றான். அங்க என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்கோ கடவுளேன்ற மாதிரி இவங்களும் போக ரெட் சாங் இருக்கான்ல, அவனுடைய அந்த காமெடி அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பான். என்னடா வாங்கினாடியெல்லாம் போதாதா, திரும்ப வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோயின் அம்மாவுடைய அசிஸ்டன்ட்டும் ரெட் சாங்குடைய அசிஸ்டன்ட்டும் தான் ரொம்பவே க்ளோஸ் ஆச்சு. அவங்க 2 பேரும் மாத்தி ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிச்சிட்டு இருக்க இதை பார்த்த ஹீரோயினுடைய அம்மா, டேய் படுத்தி எடுக்காதீங்கடா, என்ன விஷயம்னு சொல்லுங்கடா சீக்கிரம் அப்படின்னு கேட்க, என்னுடைய பாஸை காணோம், ஆஃபீஸே எம்டியா இருக்குது, எனக்கு எங்க போய் தேடணும்னு தெரியல, ஒருவேளை நீங்க அவரை பிரேக்கப் பண்ணிட்டீங்களா மேடம், அதனால அவர் உங்களை மறக்க ஊரை விட்டே போயிட்டாரு போல, ஆனா என்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்ல, அந்த நாய் அப்படிலாம் பண்ண மாட்டானே, எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அம்மா, சரி உன்கிட்ட ஒன்று கேட்கிறேன், நீயாவது உண்மையை பேசு, உனக்கும் அந்த பிரெட்டுக்கும் எப்படி கனெக்ஷன் அப்படின்னு கேட்க, அது நானும் அவரும் வழக்கமா ஒரு சர்ச்சுக்கு போவோம், அங்கதான் தெரியும், அப்பதான் அவர் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு, அதுல இருந்து நான் அவர் கூட தான் இருக்கிறேன், இப்போ அவரையும் காணோன்னு எங்க போறதுன்னு தெரியாம இருக்க மேடம், அவர் கடைசியா ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க கிட்ட கொடுத்ததுமே ஹீரோயின் அம்மாவுக்கு அந்த நூடுல்ஸ் மண்டை மேல டவுட் வந்து அங்க போறாங்க. பிரெட் சாங் அங்க ஆளையே காணோம், எங்க போயிருக்கான், அவனா போனானா இல்ல நீயா கடத்திட்டியா அப்படின்னு கேட்க, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, அவன் இட்டாலி போயிருக்கிறான், அங்க போய் அங்கேயும் மணி அடிக்கலான்னு போயிருப்பான், வேற எதுவும் எனக்கு தெரியாது, அங்க அவனும் ஹெட்டும் சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டா. அடுத்த சீன்லயே 3 ஸ்ட்ராங் லேடிஸும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், நான் ஒரு கிளியர் பிளான் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அம்மாவும் பாட்டியம்மாவும் அதுக்குள்ள நாங்களும் தான் அப்படின்னு கோரஸ் பாடுறாங்க. அடுத்த சீன்ல பாட்டியம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் தான் ரொம்ப ஹாப்பியா நடந்து வராங்க. பாட்டியம்மாவை தடவை பார்த்து எப்படி லவ் வந்தது, எப்படி 2 பேரும் கனெக்ட் ஆனாங்க அப்படின்னு அவங்களுடைய ஸ்டோரியை பேசி சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய அம்மா ஒரு மாநாட்டை கூட்டி, இதுவரை நம்மளுடைய எல்லா ஒர்க்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது, இந்த ட்ரக் கேஸ்ல நம்ம டிவி சேனல் ரொம்பவே உதவியா இருந்துச்சு, இன்னும் நாம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், உங்க எல்லாருடைய உதவியும் தான் இதுல மெயினு, இதே சப்போர்ட் எப்பவும் கொடுக்கணும் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கும்போது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாத்துக்கும் அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. ட்ரக் கேஸ்ல ரொம்ப அறிவா திறமையா ஷார்ப்பா வேலை பண்ணி ட்ரக்கை வேரோட அழிக்க நீங்க 4 பேரும் தான் காரணம், நைட்டு பகலா தூங்காம உயிரை கொடுத்து உழைச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஹையர் பொசிஷன் கொடுக்குறாங்க. அது போக நம்ம ஹீரோயினுக்கும் போலீஸால கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கே ரொம்பவே பெருமையா இருக்குது. ஹீரோவுக்கு ஒரு பக்கம் செம ஹாப்பி, ஹீரோயினை தூக்கிட்டு போய் கொண்டாடுறாங்க. அடுத்த சீன்லேயே குடும்பமா உட்காந்து இதனால டின்னர் சாப்பிட போறாங்க. ரொம்ப நாளா குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்பவே குறைஞ்சிட்டு, ஆனா நம்ம இனிமேல் முன்ன மாதிரி ஒன்னா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். நம்ம அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்லபடியா வீட்டுக்கு வந்ததுக்கும் நம்ம சுட்டி பொண்ணு போலீஸ் ஆனதுக்கும் இன்னைக்கு ட்ரீட், இதை நம்ம ஹாப்பியா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல பாட்டியம்மா சும்மா இருக்காம, நான் ஆரம்பிக்க போற புது வாழ்க்கையும் சேர்த்துதான் இது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்பா சமழ கடுப்பாகிறாரு. இந்த பேச்செல்லாம்
இதெல்லாம் எதுக்குங்க, அவரே பாவம் ஊர்ல இருந்து நேரா வீட்டுக்கு வர முடியாம ஹாஸ்பிட்டல் போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. அது போக நீங்க வேற அவருடைய மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, இன்னைக்கு தான் வர முடிஞ்சிருக்குது, இப்போ ஏன் இப்படி அப்படின்னு ஹீரோயின் நம்ம தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ண தூங்கும் போது தம்பிக்காரனுக்கு நிம்மதியா இருக்குது. நம்ம அப்பாவுக்காக பேச இவளாவது இருக்காளே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான். ஹீரோயின் நம்ம செமக்கடுப்பாகி இந்த வீட்டுல சாப்பிடும் போது கூட அமைதி இருக்காதா, அப்போ கூட ஏதாச்சும் உருப்படாம பேசிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு கோவத்துல கத்துனதும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியாக்கி சாப்பிட்றாங்க. அப்புறமா ஹீரோயின் அம்மா நம்ம ஹீரோயின் கல்யாண விஷயம் பத்தி ஏதாவது பேசலாமே அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு லைட்டா வெக்கம் வருது. நம்ம நாளைக்கே ஹீரோடைய ஃபேமிலியை பார்த்து பேசலாம், அவனும் ரொம்பவே நல்ல பையன், நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல தம்பிக்காரன் சும்மா இருக்காம ஆமா அவரு உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரா, இல்ல தானே, அதுக்குள்ள ஏன்டா கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பொண்ணு அமையலன்னு ரொம்பவே சோகமா பேசிட்டு இருக்கான். அங்க இருந்து அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோடைய டீமை தான் காட்டுறாங்க. அவனுங்க ஹீரோயின் அம்மாவுடைய நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருக்க அதுல ஒருத்தன் நியூஸ் ரைட்டரா இருப்பாளே ஒரு பொண்ணு, அவளை பத்தி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தெளிவா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா சொல்லு, என் அத்தை கிட்ட சொல்லி உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிரும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள இன்னொரு ஃப்ரெண்ட் ஓடி வந்து அந்த ஸ்டேஷனரி வச்சிருந்த பெரியவர் வேற யாரும் கிடையாது, வில்லனுடைய அப்பா தான், டிஎன்ஏ வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லயே அவனுடைய அப்பாவை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. அவர் பேசுறத பார்த்து இவருக்கு வில்லனை பத்தி யாருனே தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு நல்லா வளர்ந்த அழகான பையன் வந்தான், அவன் தான் எனக்கு இந்த ஸ்டேஷனரி ஷாப் சொந்தமாக்கி கொடுத்தான், ஆனா எனக்கு இன்னுமே தெரியல அவன் ஏன் என் மேல இந்த அளவுக்கு பாசமா நடந்துக்கிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் வில்லனை பத்தி தான் பேசிட்டு வராங்க. ரியோசியும் நல்லவன் தான், அவன் அந்த பவல் டீம்ல சிக்காம இருந்தா ஜென்டிலா இருந்திருப்பான், எல்லாமே பேரண்ட்ஸ் கையில தான் இருக்குது, பிள்ளைங்களை நல்ல வழியில கொண்டு போறதும் கெட்ட வழியில கொண்டு போறதும் பெத்தவங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஞானி அளவுக்கு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ நைஸா ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் சட்டுன்னு திரும்பி பார்க்க நான் நம்ம குழந்தைய கண்டிப்பா நல்லபடியா வளர்ப்பேன், அதுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பொறுப்பான பிள்ளையா வளர்ப்பேன் அப்படின்னு ரொம்பவே உரிமையா பேசிட்டு இருக்கிறான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்னு தெரியல, நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்றியோ அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாண்டி ராட்சசி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா கேட்டுறான். ஹீரோயினுக்கு வருதே ஒரு ஹாப்பினஸ், அவளை கையிலேயே பிடிக்க முடியல. ஹே ஜாலி, ஹீரோயினை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஊரே கேட்கிற மாதிரி கத்தி ஹீரோவை தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போறாங்க. அங்க இருந்து அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ குடும்பத்தோட ஹீரோயினை பொண்ணு கேட்க வந்திருப்பான். ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோயின் எப்படிப்பட்டவ எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு தெரியாம அவ காலேஜுக்குலாம் போய் படிக்கலையா, ஸ்கூலோட படிப்பை நிறுத்திக்கிட்டாலோ அப்படின்னு எகத்தலமா கேட்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஆமாங்க நான் கூட படிக்கவே இல்லை தான், ஆனா இப்போ என்னுடைய பேர் இல்லாத பிசினஸ் கிடையாது, என்னுடைய நேம்ல ஹோட்டல் அபார்ட்மெண்ட் டிவி சேனல்ல எல்லாமே இருக்குது, என்னுடைய பொண்ணை கட்டிக்க போற பையனுக்கு இதுல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இதை கேட்ட ஹீரோ ஐயோ மேடம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் போதும், அவ ஒருத்தி எனக்கு போதும், எல்லாம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா அவனுக்கு ஒரு அடியை போட்டு டே அமைதியா இருடா உட்காரு, இதெல்லாம் பெரியவங்க பேசிப்போம், சரி நீங்க சொல்லுங்க இன்னைக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செகண்ட்ல மாறிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டியும் எங்க குடும்பத்துக்குன்னு நிறைய பண்பாடு இருக்குது, அது எல்லாம் உங்களுக்கு ஒத்து போகணும், உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பா எந்திரிச்சு யோகா பண்றேன்ற பேர்ல பேண்ட் கிழிஞ்சிரும் போல அந்த அளவுக்கு வித்த காமிச்சு இந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி போதுமா மேடம் அப்படின்னு கேட்டு காமெடி பண்ணிட அடா நீயுமான்ற மாதிரி இவங்க மனசுல நினைக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே இவனுக்கு அந்த நிலைமை வரணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் தான் நடு ரோட்ல ஒரு பெட்ஷீட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த டைம் ஒரு லேடி வந்து அவனுக்கு மணி கொடுக்க அவனும் வாங்கி வச்சுக்கிட்டு திரும்பி அவளை பார்க்க அது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். அவனுக்கு திரும்ப வந்து ரிவெஞ்ச் கொடுத்துட்டு போக அவனுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். அங்கிருந்து அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. நீ நாளையில இருந்து ஒர்க் ஜாயின் பண்ணிரு, இனி நீயும் என் கூடவே இருப்ப, செம ஜாலி தான் எனக்கு அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பவல் டீம் ஹெட்டை கண்டுபிடிச்சே தீர்வேன்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. அப்பதான் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்க அடுத்த சீன்ல நம்ம ஒரு கப்பல் என்னடா சம்பந்தமே இல்லாம வருதுன்னு பாத்துருந்தோம் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு கத்தியை வச்சு ஆட்டை வெட்டுற மாதிரி சாதாரணமா ஒருத்தனை கொண்டு கடலை வீசிட்டாங்க. யாருடா அது இவ்வளவு நேரம் கதையில இல்லாத வில்லனா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி பிரெட் சாங் தான் இருக்கிறான். அவன் ஒரு காமெடி பீஸ் சாப்பாட்டுறாமன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அவன் அடையாளமே தெரியாத அளவுக்கு ரத்தத்துல குளிச்சு போயிருக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோயின் புதுசா போலீஸ் வேலையில போய் சேர்ந்துட வரவேற்பெல்லாம் வேற லெவல்ல இருக்குது. வந்த கொஞ்ச நேரத்திலேயே புது கேஸ் வருது. நம்ம ஹீரோயின் செம்ம சுறுசுறுப்பா வேலைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மாஸ்டர் மைண்டா திங்க் பண்ணி வில்லனுடைய சீக்ரெட் போன் இன்னுமே ஆக்சஸ்ல தான் இருக்குது, அதை பின்னு ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல அவன் தான் நம்ம வில்லனுடைய ஃப்ரெண்டுன்னு மோஃபியா டீமை தவிர வேற யாருக்கும் தெரியாது இல்லையா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா தனியா நின்று பவல் டீம் ஹெட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனால கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் பவல் ஹெட்டோடைய போட்டோவை சென்ட் பண்ண செம்ம ட்விஸ்டா இருக்குது. பிரெட் சாங் தான் பவல் டீமோடைய ஹெட்னு தெரிய வர உன்கிட்ட 1000 தடவை யார் யாருன்னு கேட்டதுமே நீங்க சொல்லல, இப்பதான் தெரியுது நீ ஏன் சொல்லலன்னு, உன்னைக்குள்ள நான் போதும்டா வரேன் உன்னுடைய கதையை முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போன வேகத்துல அவன் கண்டிப்பா காலி ஆகியிருப்பான். அடுத்த
சீன்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு கேஸை விசாரிக்க போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து ஒவ்வொருத்தனையும் அடித்து தூக்கி போட நம்ம ஹீரோ கீழே இருந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் குதிச்சு கீழே வந்து, பாத்தியா உன்னுடைய நம்சன் போலீஸ் ட்ரெஸ்ல எப்படி ஒர்க் பண்றான்னு, என்னைய குட் கேர்ள்னு சொல்லி ஹீரோ அப்படின்னு அவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. அதுல இருந்த ஒருத்தன் ஹீரோக்கே டாட்டா காமிச்சிட்டு ஓட நம்ம ஹீரோயின் ஒயர பறந்து போய் அவனை அட்டாக் பண்ணிட்டாங்க. நாம்சுன் இருந்த இடம் கேஸ் இல்ல, எந்த கேஸ் வந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிடுவா, அவ தான் ஸ்ட்ராங் கேர்ள் நம்சுன் அப்படின்னு போட அதோட இந்த சீரீஸும் முடியுது. ஸோ இதுக்கு கண்டிப்பா சீசன் 2 வந்து வரும். இப்போ தான் சீசன் 1 வந்திருக்குது இல்லையா? ஸோ சீசன் 2 வந்ததுமே அதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து பார்க்கலாம், ஓகேவா? இதுக்கப்புறம் போடுற சீரீஸ் வந்து தொடர்ந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் ஹிடன் லெவல் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் தான் அதை ஆரம்பிப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.